உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆணைக்கிழங்க நம்முடைய கோவை விமான நிலையம் விரிவாக்கம் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை. முதலமைச்சர் அவரிடம் இதை எடுத்து சொல்லும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக விமான நிலையம் சம்பந்தமாக இடம் கொடுப்பது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே முதலமைச்சர் சந்தித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய கைட்லைன் வேல்யூ ரொம்ப காலமாக ஏற்றாமையாக இருக்குது, எங்களுக்கு கைட்லைன் வேல்யூ அதிகம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நிலத்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் 20 வருஷமாக நாங்கள்லாம் இதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரிக்கு நேரம் அனுப்பி ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டு என்னுடைய தலைமையில் 2-3 கூட்டம் நடத்தி முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அந்த கைட்லைன் வேல்யூ அதிகம் பண்ணி இன்றைக்கி அவங்களுடைய சம்மதத்துடன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கும் தனியாக இடம் கொடுத்து வீடு கட்டிக்கூடிய திட்டமும் அறிவிச்சிருக்காரு. ஆகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி அந்த நீண்டகால பிரச்சனை விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நில உரிமைதாரருக்கு இன்றைக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையாலும் மிகப்பெரிய ஒரு கோவை மாவட்டத்துக்கு இது முக்கியமான நாளாக நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு பல்வேறு தடங்கள் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா பல்வேறு எந்த ரூபத்தில் வந்து தெரியுது அப்படியே. ஏன்னா இது நமக்கு இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நடந்ததுன்னா அதாவது பல்வேறு ஃப்ளைட்டு வரும், கார்கோ ஃப்ளைட் பூரா வந்துடும். அதுக்கு பின்னால் நமக்கு திருப்பூர் இருக்கக்கூடிய அத்தனை கூட்ஸும் இங்கே தான் வரும். அதே போல் நீலகிரி மாவட்டம் டீ எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் இங்கே வரும். நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துடும். நம்ம கோயம்புத்தூர் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருந்துட்டு ஒரு என்ன காரணமாகவே ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிட்டுருக்கு. இது இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். இது முடிஞ்ச பின்னால் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் ஆகும். அதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே போல் நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா திட்டத்திலாம் இன்றைக்கி வழங்கப்பட்டது. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி கோவை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி 2 பாலத்துக்கு இன்றைக்கி முதலமைச்சர் அடிக்கல் நட்டுறாரு. அதாவது சுங்கத்திலிருந்து ராமநாதபுரம் தாண்டி ஒரு பாலம், அதே போல் கவுண்டம்பாளையம் சிக்னலில் ஒரு பாலம், 2 பாலத்துக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு 10:30 மணிக்கு அடிக்கல் நட்டுறாங்க. இது ஒரு நல்ல நாளாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பல்வேறு வளர்ச்சி வந்த நாளாக அது என்னென்னா உங்களுக்கு 627 ஏக்கர் நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் பல்வேறு தடங்கள் வர சொல்லியிருந்தோம். அதுக்கு முழுமையாக கையப்படுத்தி அங்கே மக்கள் என்ன நினைக்கிறோம் அது மாதிரி பண்ணி நடக்கும். இந்த விமான நிலையம் விரிவாக்கம் வந்ததுன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ், நிறைய செக்டர்ஸ் வரும். ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு நமக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய கம்பெனிஸ் வரும். அதாவது நிறைய நம்முடைய வியாபாரம் பெருகும், நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். அங்கு நம்முடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம் பெருகி நல்ல அவங்களுக்கு வருமானம் பெருகும். எல்லாம் அப்படியே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, நல்லபடியாக முடியும்.